வணக்கம். அறிவுடைமை அதிகாரத்தின் 2வது திருக்குறள். அறிவு என்பது பல விஷயங்களையும் தெரிந்து நல்ல வகையில் மேற்கொள்ளுவது. நல்ல சொற்கள், ஒழுக்கம், மேன்மை இதெல்லாம் கூடியது தான் அறிவு. கல்வியாளர்களுக்கு அந்த அறிவு சிறப்பாக இருக்கும். அதே போல் மிகுந்த அனுபவம் உள்ளவர்களுக்கும் அறிவு என்பது மிகச் சிறப்பானதாக அமையும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அறிவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மனம் என்ன? மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அடங்குவான்? யாராவது சொன்னால் கேட்போமா? கேட்க மாட்டோமே. நாம் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செய்யணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அறிவானவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் எந்த வேலையை நம்ம செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற அனுபவ ஞானமும் அறிவும் மிக்கவர்கள் அந்த செயலை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அதாவது மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதுபடியெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சி போக மாட்டார்கள். இந்த வேலையை இப்படித்தான் செய்ய வேண்டும், இவர்களிடம் இப்படித்தான் பேச வேண்டும் அப்படிங்கிறதுனால தெளிவாக தெரிந்து அதன்படி நடப்பார்கள். அதுதான் அந்த அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த சுடர் இலக்கியால் கல்வியின் ஒளிச்சுடர், அதான் அறிவு. அந்த சுடர் மிக்க மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. இதைத்தான் வள்ளுவர் இந்த குறளில் சொல்லுகிறார். சென்ற இடத்தால் செலவிடாது தீதொரி, சென்ற இடத்து செலவிடாதீதொரி, நன்றின் பால் உயிப்பது அறிவு, நன்றின் பால் உயிப்பது அறிவு, சென்ற இடத்தால் செலவிடாதீதொரி, நன்றின் பால் உயிப்பது அறிவு. அற்புதம். மிக எளிமையாக ஆனால் வலிமையாக, அது அப்படியே பொருள் நச்சுன்னு வருது அவர்கிட்ட. சென்ற இடத்து செலவிடாது தீதொரி. எங்கே என்ன செல்லுது? மனம். மனமானது அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அது என்னத்துக்கு ஒப்பிடுறோம்? குரங்கு ஒரு இடத்துல உட்காருமா? அதே போல் தான் அந்த மனசும் சொன்னதையே கேட்காது. அதனால் சென்ற விடத்து செலவிடாது தீது ஒரி, தீமைகளை நீக்கி மனம் போன போக்கெல்லாம் போகாமல் நன்றின் பால், நல்ல விஷயங்களுக்காக நம்முடைய மனதை ஒருமைப்படுத்தி செயல்படுதல் என்பது சிறப்பு. இப்போ அதை தான் இங்கே சொல்கிறார். மனமானது எதையெல்லாம் விரும்புகிறதோ அது விரும்புகிறதெல்லாம் நம்ம நடத்தணும்னு நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி அது போன போக்கெல்லாம் போகாமல் தீமைகள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அதை நீக்கிவிட வேண்டும். அதெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம் எந்த வழியில் போவோம்? நல்ல வழியில் தான் போக முடியும். நல்வழி. அந்த வழி நல்வழிப்படுத்துதல் தான் அறிவின் பயன்பாடு. அறிவின் பயன்பாடு என்பது மனதை கண்டபடி அலைய விடாமல் தடுத்து நிறுத்தி கொள்ளுவது. அவ்வளோதான். சரியா? இதுதான் அறிவுடைமை. நாளைக்கு அடுத்த குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி.